வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் 11ல் ஐபிஎல்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆஃபரோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, T20 சாம்பியன்ஷிப் மிஷன் ஆஃபர். எஸ், ஸோ இந்த பர்டிகுலர் ஆஃபர் மூலமாக நம்மளுக்கு கேரண்டீட் ரிவார்ட்ஸ் அண்ட் தென் குழுக்கர் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸுக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ரிவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று கேரண்டீட், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லக். ஸோ குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் 4 பெரிய ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆஃபரை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு வீடியோஸ்க்கான லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் கான்டெஸ்ட்க்கு எப்படி 12 டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் வித் வின்னிங்ஸ். நான் அதை வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து வின்னிங்ஸ் கிடைச்சதால அந்த ஐடியாவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எப்படி 5 rupees கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணியிருக்காங்கல்ல, விச் மீன்ஸ் ஆப் பாஸ்ட் எவ்ரிடே 12 AM to 5 AM. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் நம்மளால் தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண முடியாது. பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 20 டீம்ஸ்க்கான ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணியிருக்கலாம் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆஃபர் T20 சாம்பியன்ஷிப் மிஷன் ஆஃபர் வந்து ஒரு பேனராக உங்களுக்கு வந்து ட்ரீம் 11 ஆப்பில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஐ ஆம் வெயிட்டிங், ஸ்டார்ட் யுவர் மிஷன் அண்ட் வின் பிக் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு வவுச்சர்ஸ், ஃபோன், பைக், கார் 4 விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அந்த பேனரை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மிஷனில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத வந்து ஷோ பண்ணும். விச் மீன்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு மிஷனில் நான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஷனில் இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஜாயின் 53 பெய்டு கான்டெஸ்ட். எஸ், ஐ எம் டன். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங். ஸோ ப்ளே ஃபார் a total of 2900 ஆர் மோர். 2900 இல்லைனா அதுக்கு அதிகமாக நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த மிஷனை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கு வந்து 600 ட்ரீம் காயின்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 50 பேருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கிராஸ் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த பர்டிகுலர் பீப்புளை ரேண்டமாக 50 மெம்பரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து 5000 வவுச்சர் வந்து அமேசான் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து 1171 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் இன்னும் ஒரு 1700 கிட்ட வந்து பெய்டு கான்டெஸ்ட் வந்து விளையாடணும். ஸோ அப்படி நான் விளையாடிட்டேன் அப்படின்னா நான் அந்த ஃபஸ்ட்டு மிஷனை வந்து கிராஸ் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு கேரண்டீட் ரிவார்டான 600 ட்ரீம் காயின் வந்து கிடைக்கும். பட் 5000 வவுச்சர் வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க் தான். லக் இருந்தால் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மிஷன். செகண்ட் மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்ம் அப். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் மிஷனில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 rupees ட்ரீம் காயின் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். வின் பண்ணிட்டீங்களா இந்த சென்ஸ் அதை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிஷனில். ஸோ அந்த மிஷனில் என்ன இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஷனை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேரண்டீட் ரிவார்டு கிடைக்கும். பட் உங்களுக்கு வந்து ஐஃபோன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 15 வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 15 வின்னர்ஸில் நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா iPhone 16 வந்து வின் பண்ணலாம். தேர்டு மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வந்து கேரண்டீட் ரிவார்டு கிடைக்குது. 4 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டமாக பிக் பண்ணுற 4 மெம்பர்ஸ் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மிஷனை கிராஸ் பண்ணாங்களோ அவங்களிருந்து 4 பேர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பைக் வந்து கொடுக்கப்படும் அந்த மிஷனை கிராஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ட்ரீம் காயின்ஸ் கேரண்டீடாக கிடைக்கும். ப்ளஸ் ஒரு வின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் வந்து ப்ரைஸாக கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க, டொயோட்டா கார். ஸோ நீங்கள் இந்த மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஷனை பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்தடுத்த மிஷன்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் ஃபஸ்ட் மிஷனில் 53 பெய்டு கான்டெஸ்ட் இருக்கா. செகண்ட் மிஷனில் எனக்கு தெரிஞ்சு 100 இருக்கலாம். அண்ட் தென் இது அப்படியே டபுளாக இருக்கலாம். செகண்ட் மிஷனில் 4000 5000 6000 அந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மிஷனை ஜாயின் பண்ணிட்டீங்க, கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் மிஷன் இருக்குது, நான் இதை கிராஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே பர்பஸ் இருக்கா, உண்மையிலேயே உங்களோட டீமை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் என் டீம் நல்லா இருக்குது நான் விளையாடுறேன் அப்படின்னா விளையாடுங்க. ஒஸ்ட் கேஸ் ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மிஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. அண்ட் தென் ஈவன் ட்ரீம் 11லையும் சரி எந்த ஃபேண்டசி ஆப்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு கண்டினியூஸ் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் பிளேயிங் ஃபேண்டசி ஆப் கேம்ஸ். எஸ், அது வந்து என்னோட சஜஷனாக எவ்வளோ வீடியோஸ்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மணியை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து லாஸ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில். எஸ், ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க ப்ளே பண்ணுறத. ஸோ
இந்த பர்ட்டிகுலர் லைக் T20 சாம்பியன்ஷிப் மிஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரீம் 11 அப்டேட்ஸ், ட்ரீம் 11 ஆஃபர்ஸ் அண்ட் தென் ட்ரீம் 11 டீம்ஸ்க்கான ஐடியாஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து பார்க்க மறந்துடாதீங்க. அங்கே வந்து ஓல்டு வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.